வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது மொக்க கமிட்டி. நான் எங்கள் ஹோஸ்ட் இந்த ஆரம்பிச்சிட்டாங்களே பிளேடு பற்றி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் கொடுப்பாங்க பார்த்தா தக்காளி டேரக்டர் அண்ட் ரைட்டர் திரும்ப ஃபயர் பண்ணிட்டான்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அடுத்த 2 மாசத்துல எனக்கு தெரிஞ்சு மகேஷ்லாலையும் டாடா பை பைன்னு சொல்லி இந்த கேரக்டரை விட்டே கிளம்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பாவே அந்த மனுஷனு எந்த ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுமே நடிக்க விடாம கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் அந்த பிளேட் கேரக்டரை நம்பியே வாழ வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா. மகேஷ்லாலியோட அட்டர்னி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டரை வச்சு ஒரு படம் கொடுக்க போகிறதா 2019 சைன் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் இந்த கேரக்டர் வச்சு ஒரு ஷாட் கூட எடுக்காத இருந்துச்சு. ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அட்டர்னிக்கே, அதாவது மகேஷ்லாலியோட அட்டர்னிக்கே இவ்வளோ ஃபீல் இருக்கும்போது கேஸ் பண்ணப்பட்ட மகேஷ்லாலிக்கு எவ்வளோ ஃபீல் இருக்கும். அந்த சமயத்தில் அந்த மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டருக்கு ஆஸ்கார் அவர் ஜெயிச்சிருந்தாரு. இவ்வளோ பெரிய ஒரு ஆக்டரை உள்ள கூட்டி வரதுன்னு நினச்சி சந்தோஷமா இருக்குங்கிற மாதிரி கெவின் ஃபைகவே ஃபேஸ் ஃபார் அனௌன்ஸ்மெண்ட் அப்போ ஓப்பனாகவே சொல்லியிருந்தாரு. எந்த நேரத்தில் சொன்னாரோன்னு தெரில, அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் பிளேடை ஏதோ ஒரு சனியம் போட்டு வாட்டுதுங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 2 வாரத்துக்கு முன்னாடி கேஸ் பண்ணப்பட்ட ரைட்டரையுமே ஃபயர் பண்ணி டேரக்டருமே ஃபயர் பண்ணி இப்போதைக்கு பிளாக் விடோ படத்தோட ரைட்டரை வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கொண்டு வந்திருக்காங்க. திரும்பவும் இந்த படத்துக்கான ஒரு ரீரைட்டிங் பற்றி நான் நடந்துட்டு இருக்கேன். இந்த படத்தோட பேசிக் அவுட்லைன் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சிம்பிள், நம்ம பிளேட் வந்து ஏகப்பட்ட வேம்பைர்ஸை கொல்ல போறாரு, அவ்வளவுதான் கதையே. ஒரு வேம்பைர் ஹண்டிங் படத்தை எடுக்க முடியாதா? அதனா அவ்வளோ கஷ்டமா? இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்க இந்த படத்தை எடுக்கிறதுக்கு பதிலாக மொத்தமாவே கேன்சல் பண்ணிட்டு போயிடலாமே சொல்லி பல பேர் கேட்டுட்டு இருக்காங்க. மார்வலுக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாது. ஃபேஸ் 3 அப்போ அனௌன்ஸ் பண்ணப்பட்ட இன்ஹியூமன்ஸை கேன்சல் பண்ணாங்க. கேப்டன் அமெரிக்கா சர்பன் சொசைட்டின்னு சொல்லப்பட்ட அந்த படத்தையுமே கேன்சல் பண்ணாங்க. ஏன்னா அந்த படம் ஃபியூச்சர் ஆஃப் த மார்வலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படாமல் போயிடுச்சு. என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட்லாம் அவங்க பண்றாங்களோ அது எல்லாத்தையுமே எடுக்கணுங்கிற தேவையில்லை. முக்கியமான ப்ராஜெக்ட்ஸை கேன்சல் பண்ற சமயத்தில் பிளேட் எதையுமே கேன்சல் பண்ணிட்டு போயிடலாமே, ஏன் இதை கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்காங்க? கண்டிப்பா பிளேட் படத்தை எடுத்தே ஆகணுமா நீங்க கேட்பீங்க. கெவின் ஃபைகோட ஃபியூச்சர் பிளானை பொறுத்த வரைக்கும் பிளேட் படங்கிறது மிக முக்கியமான ஒரு படமா. இந்த பிளேட் கிட்டத்தட்ட அடுத்து வரப்போற மிட்நைட் சன்ஸோட லீடரா வரப்போற ஒரு முக்கியமான கேரக்டர் இருக்க அந்த காரணத்தினால தான் பிளேட் படத்தை இழுத்து அது எப்படியாவது எடுத்தே ஆகணுங்கிற ஒரு முடிவில் இருக்காப்ல. டெக்னிக்கலாக பார்க்கும்போது பிளேட் தான் ஃபர்ஸ்ட் R-rated மூவியாக வர வேண்டியது MCUக்குள்ள. பட் அந்த வேலையை இப்போதைக்கு நம்ம டெட்பூல் பண்ணியிருக்க அந்த காரணத்தினால செகண்ட் R-rated மூவியாக பாசிபிளி பிளேட் வரலாம். கண்டிப்பாக அது R-rated தான் இருக்க போது. இந்த படத்தோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணியிருக்க மாதிரியும் அப்டேட் கிடைச்சிருக்கு. ஒரிஜினலாக நம்ம கெவின் ஃபைகே யோசிச்ச கதை வேற. இப்போதைக்கு நீங்கள் பிளேட் படம் சப்போஸ் வந்துச்சுன்னா அந்த படத்தோட கதை கம்ப்ளீட்டாக வேற மாதிரி இருக்கும். ஆனால் 2 படங்களும் டேரெக்டாக மிட்நைட் சன்ஸை நோக்கி தான் போகுங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஸோ மிட்நைட் சன்ஸை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரிஜினல் பிளேடோட கதை என்ன மாதிரி இருந்துச்சுங்கிறத தெரிஞ்சுப்போம். இது வரைக்கும் நீங்கள் MCUக்குள்ள ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் பிளேடுக்கான அந்த ரெஃபரன்ஸை பார்த்துருப்பீங்க. இட்டர்னல்ஸ் படத்தோட எண்ட்ல பிளாக் நைட் வந்து அவருடைய இபானி பிளேடை டச் பண்ண போகும்போது நீ அதுக்கு தயாரா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி நம்ம பிளேடு தான் ஆக்சுவலாக அந்த டேன் விட்மேன் கிட்ட கேள்வி கேட்கிற மாதிரி அந்த டைலாக முடிச்சிருப்பாங்க. ஸோ இட்டர்னல்ஸ் படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீன்ல நம்ம பிளேடுக்கான ஒரு சின்ன டைலாக் மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அது மட்டும் தான் MCUக்குள்ள பிளேடுக்கான ரெஃபரன்ஸாக இது வரைக்கும் இருக்கு. அவர் ஏன் நம்ம டேன் விட்மேனை மீட் பண்ண போறான்னா, ஒரிஜினல் ஸ்டோரி லைன் படி பார்க்கும்போது நம்ம டேன் விட்மேன் அண்ட் பிளேட் இவங்க 2 பேருமே ஒன்னா சேர்ந்து இபானி பிளேடோட ஆரிஜினை நோக்கி போற மாதிரி தான் கதையை எழுதியிருக்காங்க. இபானி பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கர்ஸ் பண்ணப்பட்ட பிளேட், சம ஸ்ட்ராங்கான ஒரு பிளேட். இந்த பிளேடால எந்த விதமான மெட்டலையுமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக தொலைச்சிட முடியும். பட்டர் மாதிரி இந்த பிளேடால வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனை வெட்டி சாய்க்க முடியும். ஆனால் இந்த பிளேடுக்குன்னு ஒரு சாபம் இருக்கு. இந்த பிளேடை யார் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்குள்ள இருக்க அந்த ரத்த வெறியதை தூண்டி விடுமா. ஸோ டெக்னிக்கலாக ஆரம்பத்தில் நல்லவனாக இருந்தாலும் போக போக இந்த இபானி பிளேடே அவனை கெட்டவனை மாற்றிடும். அண்ணன் இது அந்த நம்ம கோர் யூஸ் பண்ண பிளேடு இல்லையே அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறதுன்னு புரியுது. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். நம்ம நல்ல ஆக்சுவலாக அந்த இமானி பிளேடை பற்றி நிறைய இடத்துல காமிக்கில் பேசியிருக்காரு. கிட்டத்தட்ட தோரோட ஹேமரை நீங்கள் தூக்குறதுக்கு பியூர் ஹார்ட் இருக்க மாதிரி இந்த பிளேடை தூக்குறதுக்கு உங்களுக்கு இம்பியூர் ஹார்ட் இருக்கணும். நீங்கள் நல்லவனா இல்லைனா மட்டும்தான் அந்த பிளேடை தூக்க முடியுமாங்க. ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது கேப்டன் அமெரிக்காவில் இந்த பிளேடை தூக்கவே முடியாது போல. பட் கமிங் பேக் டு த பாயிண்ட், இந்த பிளேடுக்கான அந்த கேர்ஸை யார் கொடுத்தா? இந்த வாளுக்கும் நம்ம பிளேடுக்கும் என்ன சம்மந்தங்கிற மாதிரி தான் இந்த கதை ஃபர்ஸ்ட் எழுதப்பட்டதாக சொல்லப்படுது. 1920s and 2022 சொல்லி பார்த்தீங்கன்னா 2 விதமான ஸ்டோரி லைன் அண்ட் டைம் லைன் வந்து இந்த படத்தில் இருக்க மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அந்த படத்தோட மெயின் வில்லனா லிலித் தான் வர மாதிரியும் சொல்லப்பட்டிருந்துச்சு. லிலித் வந்து பார்த்தீங்கன்னா மதர் டீமன். ஸோ அவ வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு கெட்ட ஆவின்னு வச்சுக்கோங்களேன். சூப்பர் நேச்சுரல் எபிலிட்டி கொண்டு இருக்க ஒரு தானஸ் லெவல் த்ரெட். அவ ஒன்லி மேஜிக்கால மட்டும் தான் டிஃபீட் பண்ண முடியும். ஸோ நம்ம அவஞ்சர்ஸ் சண்டை போடுறதுல ஒரு யூஸும் கிடையாது. இவளை எதுக்குறதுக்குன்னே காமிக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி குரூப் இருக்கு. அந்த குரூப்போட பேர் தான் மிட்நைட் சன்ஸ். இந்த மிட்நைட் சன்ஸ் டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் நேச்சுரல் எபிலிட்டிஸ் இருக்கவங்களும் மேஜிக்கை கையாளுறவங்களும் பார்க்கவே விகாரமா மான்ஸ்டர்ஸ் போல இருக்கவங்க எல்லாருமே அடங்கியிருப்பாங்க. அதாவது அவஞ்சர்ஸ் எல்லாருமே ஹீரோவால உருவாக்கப்பட்டவங்க. பட் அதுவே மிட்நைட் சன்ஸ்ங்கிறது மேஜிக் அண்ட் மான்ஸ்டர்ஸால உருவாக்கப்பட்ட டீம்னு நீங்க வச்சுக்கலாம். இவங்க எல்லாருமே இந்த டீமன்ஸ் அண்ட் சூப்பர் நேச்சுரல் த்ரெட்டை எதிர்த்து சண்டை போடக்கூடியவங்க. அந்த மாதிரி ஒரு டீமை தான் MCUக்குள்ள ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி கெவின் ஃபைகே ரொம்ப நல்லா யோசிச்சுட்டு இருந்தாரு. இதுக்கான அடித்தளத்தை தான் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்லேயே போட்டிருப்பாங்க. கெவின் ஃபைகேமே அதான் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இப்போதைக்கு சூப்பர் நேச்சுரலுங்கிற ஒரு மிக பிரம்மாண்டமான விஷயத்தை MCUக்குள்ள ஓப்பன் பண்ணி விட்டுருக்காரு. அதை தொடர்ந்து ஒரு புது டீமை பில்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறதுமே மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ அடுத்த சாகா பாசிபிளி இந்த சூப்பர் நேச்சுரல் சாகாவா கூட இருக்கலாம். அந்த மிட்நைட் சன்ஸை நோக்கி தான் ஆக்சுவலாக கெவின் ஃபைகே ஏற்கப்பட்ட புது கேரக்டர்ஸை இந்த சாகால இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. லைக் நம்ம மூன் நைட் எடுத்துக்கோங்க, ஆகத்தா எடுத்துக்கோங்க, பிளட் ஸ்டோன், வேர்வூல்ஃப் பை நைட், மேன் திங், டேன் விட்மேன் அதாவது பிளாக் நைட், பிளேட் வர போறாரு. கோஸ்ட் ரைட்டரா நம்ம ரைன் காஸ்லிங் வர மாதிரி ஒரு ரூமை சுத்திட்டு இருக்கு. உண்மையான்னு தெரியல. ஆல்ரெடி நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இருக்காப்ல.
கிளியா கேரக்டருமே பாசிபிளி இந்த டீமில் நீங்கள் ஒரு ஆளாக சேர்த்துக்கலாம். நிறைய பேர் சோனி கூட கிராஸ் ஓவர் பண்ணி மார்பியஸ்லாம் கூட்டு வர மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. டெக்னிக்கலாக மிட்நைட் சன்ஸில் மார்பியஸ் இருக்க தான் செஞ்சிருக்காரு. சொல்ல முடியாது, நடந்தாலும் நடக்கலாம். அயன் ஹார்ட்டில் ஹுட்டுங்கிற ஒரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி மான்ஸ்டர்ஸ் அண்ட் மேஜிக் சூப்பர் நேச்சுரல் யூசஸ் எல்லாரையுமே ஒன்றா சேர்க்கறது தான் மிட்நைட் சன்ஸோட வேலையாகவே இருக்கும் போது இவங்க எல்லாருமே லீட் பண்ணுற மாதிரி தான் நம்ம பிளேட் வர மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் தான் பிளேட் கேரக்டருக்கு ஒரு முக்கியமான ஆக்டர், அதுவும் நல்ல பவர்ஃபுல்லான ஒரு ஆக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இறக்கியிருந்தாங்க. பிளேட் படம் டெக்னிக்கலாக மிட்நைட் சன்ஸுக்கான அடித்தளமாக தான் வரதா இருக்குது. பட் அந்த ஒரு விஷயமும் நம்ம மகேஷ்லா அலிக்கு பிடிக்கல. என் படம் சோலோ படமாக தான் ஃபீல் ஆகணும், இது எந்த ஒரு படத்துக்கும் லீடப்பாக வரணுங்கிற அவசியமே இருக்கக்கூடாது. ஸோ இந்த படம் பார்த்தா மற்ற படம் பார்க்கணுங்கிற தேவையே இருக்கக்கூடாது, இது ஒரு சோலோ படமாக வரணுங்கிற மாதிரி ஏகப்பட்ட டிமாண்ட் இந்த பக்கம் மகேஷ்லா அலி வைக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதனால தான் ரைட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்காங்க. இப்போதைக்கு பிளாக் விடோ ரைட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்திருக்கு. அந்த காரணத்தினால திரும்பவும் இதில் ஏதாச்சும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் கொண்டு வரப்படலாம். மிட்நைட் சன்ஸுக்கான ஒர்க்கும் பேக்ரவுண்டில் நடந்து தான் இருக்கு. மைக்கேல் கிரீன் ஆக்சுவலாக அந்த மிட்நைட் சன்ஸை எழுத போகிறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு ரூமர் கிளம்பியிருக்கு. அந்த காரணத்தினால கண்டிப்பாக பிளேட் படம் மிட்நைட் சன்ஸுக்கு லீடாக தான் வரப்போகுது. பட் அதே சமயத்தில் பிளேட் படம் ஒரு சோலோ படமாகவும் ஃபீல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். லைக் இன்ஃபினிட்டி வார் என்கே மாதிரி. இன்ஃபினிட்டி வார் நீங்கள் எத்தனை தடவை பார்த்தாலும் அது ஒரு சோலோ படங்கிற ஒரு எஃபெக்ட் கிரியேட் பண்ணல. ஸோ அதே மாதிரி பாசிபிளி பிளேட் படமும் அமையலாம். பட் எனக்கு என்னமோ கெவின் ஃபெய்கே இந்த மாதிரி தனியாக விட்டுற மாட்டாருன்னு தோணுது. என்ன பண்ண போகிறான்னு பொறுத்து பார்த்தா தாங்க தெரியும். ஸோ அதனால தான் பிளேட் படம் முக்கியமாக இருக்குது. ஏன்னா அடுத்த ஒரு மிகப்பெரிய டீமே பிளேட் தான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாரு. பிளேட் படத்தை எடுக்கலனா மிட்நைட் சன்ஸுங்கிற அந்த டீம் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாயிடும். எப்படி நிக் ஃபியூரி அவெஞ்சர்ஸ் டீமை ஃபார்ம் பண்ணாரோ அதே மாதிரி தான் இப்போதைக்கு பிளேடுமே பல இந்த டீம்ஸை ஒன்றா சேர்க்க பிளான் பண்ணிட்டு இருக்காரு போல. அதனால தான் அந்த பக்கம் பிளாக் நைட்டை மீட் பண்ணியிருக்காரு. அண்ட் சொல்ல முடியாது, மூன் நைட்டை கூட அவர் மீட் பண்ணியிருக்க சான்சஸ் அதிகம். இந்த மாதிரி தனக்கான ஒரு மிட்நைட் சன்ஸ் டீமை பிளேட் உருவாக்க செய்யலாம். அண்ட் கிடைச்சிருக்க அந்த ரூமர் படி பார்க்கும்போது இந்த மிட்நைட் சன்ஸோட முக்கியமான வில்லனா, ஃபர்ஸ்ட் வில்லனா நம்ம வேம்பயர் தான் வர மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆப்வியஸாக நம்ம பிளேட் வேம்பயர் ஹண்டர். ஸோ இந்த டீமை வச்சுக்கிட்டு அவர் வில்லனாவே டிராக்குலாவை எதிர்த்து நிற்கலாம். ஸோ பிளேட் படத்தில் வேம்பயர்ஸை ஹண்ட் பண்ணி அந்த வேம்பயர்ஸ் எல்லாருக்குமே லீடராக இருக்க டிராக்குலாவை போட்டு தள்ளுறதுக்காக இப்போதைக்கு மிட்நைட் சன்ஸுங்கிற ஒரு டீம் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணப்படலாம். அப்படி இல்லைனா இந்த டீமை நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணுற மாதிரி கூட காமிக்கலாம். ஏன்னா மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வெர்சஸ் நைட்மேருங்கிற ஒரு சீக்வன்ஸ் எழுதப்பட்டு இருந்துச்சு. பட் படத்தில் அது வந்து கம்ப்ளீட்டாக மாற்றிருந்தாங்க. அந்த நைட்மேரை மிட்நைட் சன்ஸோட வில்லன்களாக கூட்டிகிட்டு வர மாதிரி இப்போதைக்கு பிளான் ஓடிட்டு இருக்கான். டிராக்குலாவை நம்ம எதிர்பார்க்குற மாதிரி டிராக்குலா வராமல் நைட்மேர் மேபி இந்த மிட்நைட் சன்ஸோட வில்லனா வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அண்ட் ஒரு கடத்தில் நைட்மேர் கிளியாவாவும் ஒரு மாதிரி இருக்காரு. அப்படி பார்க்கும்போது இந்த மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் எண்ணில் கிளியா வந்திருப்பாங்களே, அவங்க ஒரு வேளை நைட்மேராக இருப்பாங்களோ டவுட் இருக்க தான் செய்யுது. நைட்மேரை ஜென்டர் ஸ்வாப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சொல்ல முடியாது, சார்லிஸ் தெரானி இந்த மாதிரி நைட்மேராக கேஸ் பண்ணவும் செஞ்சுருக்கலாம். ஸோ டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் நைட்மேருங்கிற ஒருத்தன் இப்போதைக்கு உலகத்தில் இருக்க எல்லா ட்ரீமையுமே பார்த்தீங்கன்னா டேக் கண்ட்ரோல் பண்ண போகிறான். எல்லாருக்குமே நைட்மேரை கொடுத்து இந்த பூமிக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக வர போகிறான். அவனை தடுக்கிறதுக்கு சாதா அவெஞ்சர்ஸ் பத்தாது, தாதா அவெஞ்சர்ஸாக இருக்க நீங்கள் மிட்நைட் சன்ஸ் தான் தேவைன்னு சொல்லி இந்த பிளேட் வச்சு ஒரு டீமை ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்கலாம். ஒரிஜினல் மிட்நைட் சன்ஸோட இந்த டீமில் வந்து பார்த்தீங்கன்னா பிளேடுமே ஒரு முக்கியமான கேரக்டராக இருந்திருக்காரு. அண்ட் வெஸ்லி ஸ்னைப்ஸ் நடித்த அந்த பிளேட் படத்தை எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த படம் மட்டும் ரீச் ஆகலனா மார்வல் ஸ்டுடியோஸ்ங்கிற ஒரு விஷயத்தை உங்களால் பார்த்துருக்க முடியாது. ஸோ மார்வல் ஸ்டுடியோஸ் இப்போ இருக்கிறதுக்கு அந்த பிளேட் படமும் ஒரு முக்கியமான காரணம். அண்ட் நிறைய பேருக்கு பிளேடுங்கிற கேரக்டர் பரிச்சயமாக இருக்க அந்த காரணத்தினால இந்த பிளேடை வச்சு மிட்நைட் சன்ஸோட அந்த டீமை லீட் பண்ணிட்டு கூட்டு போயிடலாங்கிற ஒரு தாட்டில் தான் நம்ம கெவின் ஃபெய்கி இந்த பிளேட் படத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்காரு. முக்கியத்துவம் கொடுக்கறது பிரச்சனை இல்லை, பட் டக்குன்னு அந்த படத்தை எடுத்து கொடுக்கணும். 2 வருஷத்துக்கு முன்னாடி வர வேண்டிய படம் இன்னும் எடுக்கப்பட்டு இருக்குன்னா அப்போ யோசிச்சு பாருங்களேன். இந்த இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி தான் ஜுராசிக் 4 எடுக்க போகிறோன்னு சொல்லியிருந்தாங்க. பட் டப்புன்னு ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அந்த படத்தில் நம்ம மகேஷ்லா அலி நடிக்கிற மாதிரி ஒரு ரூம் சுற்றிட்டு இருக்கு. அந்த மனுஷனும் 6-7 வருஷம் சும்மா பொறுத்துட்டு இருப்பாரு. ஸோ அடுத்த படங்களை அவருக்கு கமிட் ஆகணும். அந்த வகையில் ஜுராசிக் 4ல் பாசிபிளி எனக்கு தெரிஞ்சு நீங்கள் மகேஷ்லா அலியை பார்க்கலாம். ஸோ பிளேட் படம் வரதுக்கு முன்னாடியே இந்த மனுஷன் ஜுராசிக் 4ல் அப்பேர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அவங்ககிட்ட வாங்கி குடிக்கிறா அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பாவண்டா அந்த பிளேடு, அது மகேஷ்லா அலி என்னமோ அந்த பிளேடை விட்டு நகராமல் இருக்கார்ல. அந்த மன உறுதியை கண்டிப்பாக பாராட்டணும் தான். பட் எவ்வளோ நாளைக்கு அந்த மன உறுதி இருக்கும்? அடுத்த 2 மாதத்தில் நானும் விளக்குறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டான்னா சோழி முடிஞ்சிச்சு. அப்படி நடக்காது நம்புவோம். இந்த பிளேட் படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த பிளேட் படம் உங்களுக்கு கண்டிப்பாக வேணுமா வேணாமான்னு சொல்லி எல்லாத்தையுமே மறக்காம கீழே காம் பண்ணிட்டு அந்த லைமை தெரிய விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான விட லைமை பண்ணுறேன். இது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். வட்டேன்.